உன் கூட படுக்கிறதுக்காக வேறில இருக்கட்டா. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் என்று மறைந்த நாள், அன்பு நண்பன் என்று மாண்டன. அஜித் படம்லாம் பார்ப்பீங்களா கேட்டுருக்காங்க. அது வந்து அஜித்லாம் யாரு அப்படின்னு வந்து துரைமுருகன் வந்து கேட்டாரு. ஸோ அதுக்கு வந்து அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து ட்ரோல் பண்ணி ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரிலாம் அதோட கதை. அதுதான் நான் சொல்றேன்ல, எப்பவுமே நம்ம ஜென்ரேஷன் என்னன்னா முழுசா பார்க்க மாட்டீங்க, முழுசா ரிசர்ச் பண்ண மாட்டீங்க. இப்போ எங்கன்னா வர ஒரு பிட்டை எடுத்து ட்ரெண்ட் பண்றீங்க. அதுல அவர் என்ன கேட்டாருன்னா, ஆக்சுவலா நானும் அஜித் ஃபேன் தான். அவர் என்ன கேட்டாருன்னா அஜித்னா யாரு, அதோட நீங்க கட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கணும், அஜித்னா யாரு, தலைன்னு சொல்லுவாங்களே அவர் தானேன்னு. ஐயோ, அஜித் விஜய் இவங்க ரெண்டு பேர்ல யாரு நல்ல நடிகர்னு நினைக்கிறீங்க சார்? அஜித் தலை சார். ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, விஜய் படமாவது பார்த்திருக்கேன், விஜய் படமாவது பார்த்திருக்கேன், விஜய் படமாவது பார்த்திருக்கேன். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. அவர் படம் நான் பார்க்கல, அவர் படம் நான் பார்க்கல, அவர் படம் நான் பார்க்கல. ஓ, நீ அப்படி வரியா? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. சிசிடிவி ரெக்கார்ட் ஆகுது, ஓகே, நாளைக்கு ஃபேமஸ் ஆயிடுவோம். கடன் தொல்லையா? காவல்துறை தேடுகிறதா? கஞ்சா விற்பவரா? மார்க்கெட் போன நடிகையா? உச்ச அடிப்பவரா? நான் அங்க இருக்கோம், நம்பி வாங்க. பாலியல் ஜல்சா கட்சிங்கிறானா? மாமா மாமா என்ன மாமா முடியாது, முடியவே முடியாது. ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே, என் வாசல் மட்டும் நனக்கும் மழையை பார்க்கிறேனே. ஒரே இடத்துல தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒரு வசதியும் இல்லாம 7 hour ஒரு மனுஷன் உடம்பாங்க இருந்தா என்ன ஆகும் அந்த உடம்பு? தண்ணீர் இல்லை, உணவு இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. அதாவது மகளிருக்கு வழங்கப்பட்ட உணவு கெட்டுப்போனதாக சொல்லப்படுகிறது. ஆனா இவர் மட்டும் நல்லா சொகுசா பிரைவேட் ஜெட்ல, யாரு எந்த பெரிய அரசியல் கட்சி தலைவர்களும் பிரைவேட் ஜெட்டை யூஸ் பண்ணி நான் பார்க்கல. அவ்வளவு எல்லாருமே வந்து கமர்ஷியல் பிளைட்ல தான் போவாங்க. பிரைவேட் ஜெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு தனியா வந்து இறங்கிட்டு, அப்புறமா ரேஞ்ச் ரோவர் காரை எடுத்துக்கிட்டு அதுல ஏசி ஜம்முன்னு போட்டுக்கிட்டு, அப்புறமா வந்து இவரோட ஏசி பஸ் கேரவன்ல ஏறிட்டு அதுல அப்படியே ஊர்வலமா வருது. எதே ரோட் ஷோ. யாரு உங்களுக்கு ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ஐயோ ஐயோ, சிலுக்கு சிங்காரி சிங்காரி சிலுக்கு சிங்காரி சிங்காரி. கதையை சொல்றேன் கேளு. தென்பாண்டி சீமையிலே ஓடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் கோலம் தே நீ, யார் கோலம் தே, யார் கோலம் தே நீ, யார் கோலம் தே. இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவன் யார்? ராக்கம்மா கைய தட்டு கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு கட்டு கட்டு. ஜாண்டா 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 ஜாண்டா. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு 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 கேளு. உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு. தொட்டு 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 தொட்டு
விஜய் கேரவனுக்குள்ள யாரு இருந்தாங்க? த்ரிஷா. ஓகே ஒண்ணு சரியா? விஜய் த்ரிஷா வீட்ல இருந்தாரு. த்ரிஷா வீட்டு நாயா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேன்ஸ் எதுவும் யாரும் குறிப்பிட்டு சொல்லலையா? இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இல்ல என்ன சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களை விட வானவில்லா இருப்பாங்களோன்னு சொல்றாங்கன்னு தான் சொல்றேன் நானு. அது ஏன் கோபப்படுறீங்க? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீ வந்து அப்படி சொன்னியான்னு கேக்குறேன். இருந்திருக்கலாம்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்றத நான் சொல்றேன்னாக்கா அது என்ன கருத்து? சேஃப் ஆகுறியா நீ? அப்போ ஆமானா ஆமான்னு ஒத்துக்கிட்டு வரணும். அது ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா வந்து என்ன சொல்றீங்கன்னாக்கா நாங்க அப்படி ஒண்ணு சொல்லி எடுத்துக்காட்டுங்க. நீ பேசுற உனக்கு பதிலா ஒரு விமர்சனம் வருது. நீ மட்டும் பேசியா பதில் விமர்சனம் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம்? உதயநிதி வந்து ஒரு போஸ்ட் போட்டாரு, அதை ரீபோஸ்ட் பண்ணாருன்னு சொன்னாங்க இல்லையா? அதை யாரும் எடுத்து ஏஐ எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவரு பண்ணிருக்காரு சரியா? அவர்கிட்ட போய் நீங்க பண்ணீங்களான்னு முதல்ல அவர் பண்ண மாதிரி ஒரு பாத்தாரா? இல்ல பாத்துமே எடுத்து போடுங்க. உதயநிதி ரீபோஸ்ட் பண்ணி பார்த்தனா அப்ப த்ரிஷா உள்ள போனா நான் பார்த்தேன். ஆதாரத்தோட நாங்க எடுத்து போறோம். அவரோட ரீபோஸ்ட் அவரோட அபிஷியல் பேஜ்ல நாங்க எடுத்து போறோம். நீ உள்ள போயும்போது வீடியோ புடிச்சு நாங்க ஆதாரத்தோட தான் போட போனியா? எந்த ஆதாரத்தோட போறீங்க? எங்களுக்கு சோர்ஸ் சொல்லிச்சு உனக்கு வந்து உதயநிதி போஸ்ட் சோர்ஸ் சொல்லிச்சு. விஜய் வச்சு பிச்சை எடுக்கிறது நான் சொன்னதானப்பா? நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன்னு? இல்ல நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன்னு? தளபதி வச்சு பிச்சை எடுக்கிறது நீங்க ஒத்துக்குனீங்க. நான் ஒத்துக்க, நீங்க ஒத்துக்க, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நீ வானவில்லை இல்ல நீங்க தான் ஒத்துக்கணும். நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அனுப்பிடாதானே ஒத்துக்க முடியும். ஒருத்தர் இருக்கிறீங்களா? அனுப்பிடுவாங்க. தியாகி மாதிரி பேசுறீங்க. இருங்க, ஒருத்தன் வாழ்க்கையை அனுப்பிச்சது நீங்க ரெண்டு பேர் தான். சும்மா போயிட்டு கேள்வி கேட்போனா கேள்விக்கு பதில் சொல்லாத. பதில் சொல்லனா முடியண்டு போ. உடனே போய் பின்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே ஆளுங்கட்சி பவரை கொண்டு போய் காமிச்சு உடனே அவங்க உள்ள தள்ளுறீங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வேலை? இதெல்லாம் யோசிச்சு பாரு. இது தப்பு இல்ல. இதெல்லாம் ஒருத்தர் வந்து நீ கேக்குற, நீ ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்துறா, அப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? பாவம் இல்ல. உன்னை வந்து ஒருத்தங்க உன்னை அடிச்சானா உன்னை தாக்க முயற்சி பண்ணி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. ஒருத்தவங்க உன்ட்ட கேள்வியே கேட்க கூடாது அப்படின்றீங்கன்னா அப்புறம் என்ன சொல்றது? இவங்க சொல்றாங்க என்னைய போட்டு, இவங்க யாருன்னு இவங்க தான் கேட்டுக்கணும் போயிட்டு. அப்படி இருக்கு உண்மையிலேயே. இப்போ நீயே என்ன பாக்குற, பல நாளா தியேட்டர்ல நான் வரேன், எதிரில பாக்குறோம், பல வருஷமா நம்ம பாத்துட்டு இருக்கிறோம், பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு உனக்கு தெரியும். நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு தெரியும். எனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? நீ தளபதியை வாண்டடா எல்லா இடத்துலயும் இழுத்து த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு பேசும்போது அப்ப நாங்க பேசாம இருப்போமா? யோசிச்சு பாரு. ஒரு 13 வயசு பையன் செத்து போட்டா விஜய் என்ன நல்லவர் தான். விஜய் ஒண்ணும் செய்யல. அவருக்கு என்ன தெரியும்? பாவம், அவர் அப்பா இல்ல. அவருக்கு எப்படி தெரியும்? விஜய்க்கு எப்படி தெரியுமாங்க? நான் எதுவுமே பண்ண மாட்டேன். வருவேன் பேசுவேன். எனக்கு சிஎம் சீட்டை 200 ரூபாய்க்கு பேசுறீங்க. அடி வாங்கிட்டு போறாதீங்க சரிங்களா? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா உன் வீடியோல மேல இதாண்டா என் கான்டாக்ட் நம்பர்னு போடுங்க. அதுக்கப்புறம் தளபதி ஃபேன்ஸ் என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. நான் உன்னை வந்து அடிக்கல உதைக்கல இதெல்லாம் பண்ணல. உன் கான்டாக்ட் நம்பரை மட்டும் மேல போட்டு தளபதி இந்த மாதிரி நான் பேசுறேன், இதான் என் கான்டாக்ட் நம்பர், எனக்கு எதா இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்லி பேச சொல்லுங்க சரிங்களா? மதுரையில 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருன்னு போட்டியே. மதுரை யாரோட கோட்டை தெரியுமா? அது திமுக அதிமுக தள்ளி விடு. அஜித் உச்சத்துல இருந்த நடிகர் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு? விஜய் டிவில தர விஜய் அவார்டு தான் வாங்கியிருக்காரு. வேற என்ன அவார்டு வாங்கினாரு? ஒன்னும் கிடையாது. ஸ்டேட் லிஸ்ட்ல தேனா எப்படி கிடப்பான்? 2018ஆம் ஆண்டில் சிறந்த சர்வதேச நடிகருக்கான விருதுக்கு விஜய் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிரீடம் எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமா இருக்கக்கூடாது. அவார்டு வாங்கியிருக்காரு. 51 டாக்டர்ஸ் சூர்யா சார் ரெடி பண்ணி விட்டு இருக்காரு. ஆனா நடிகர் விஜய் என்னத்தை ரெடி பண்ணி விட்டு இருக்காரு? வர்ச்சுவல் வாரியர்ஸ். வர்ச்சுவல் வாரியர்ஸோட ஒர்க் என்ன தெரியுமா? அசிங்கமா திட்டு, அவனோட அக்காவை திட்டு, அவனோட தங்கச்சியை திட்டு, பச்சையா திட்டு. ஆனா சூர்யா சாரு நீ படிச்சு முன்னேறு, டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, சயின்டிஸ்ட் ஆகு, நான் உதவுற. அதுதான் சூர்யா சார். ஆனா விஜய் சாரோட பசங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கானுங்க? துண்டெத்து அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்படம் எடுத்தோம். அதுல விஜய் அவர்கள் நடிச்சாரு, மாதவன் அவர்கள் நடிச்சாங்க, ஜோ நடிச்சது, நாங்க 4 பேர் சேர்ந்து நடிச்சது. எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க. சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு.